வணக்கம். செங்கல்பட்டு அருகே போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் சார்பாக 50 கோடி ரூபாய் மதிப்பிலான 2322 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை எரித்து அழிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 11 முதல் ஜனவரி 25, 2025 வரையிலான தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு நாட்களை முன்னிட்டு 50 கோடி ரூபாய் மதிப்பிலான 2322 கிலோ போதைப் பொருள் எரித்து அழிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள மத்திய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் செங்கல்பட்டு அடுத்த தென்மேல் பாக்கத்தில் உள்ள மருத்துவ கழிவுகள் எரியூட்டும் இடத்தில் எரித்து அழிக்கப்பட்டுள்ளன. இதில் 1777 கிலோ கஞ்சா, கொக்லைன் உள்ளிட்ட 2322 கிலோ போதைப் பொருட்கள் எரித்து அழிக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் இந்த போதைப் பொருட்கள் பழக்கமானது இளைஞர்கள் மத்தியில் அதிக அளவில் இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருட்கள் புழக்கமானது இருந்து வருவதே உள்ளது. எனவே இதுக்கு காவல்துறையினும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு உரிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். போதைப் பொருட்களால் விளையக்கூடிய விளைவுகளை இளைஞர்கள் மத்தியில் அரசு மற்றும் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்த வண்ணமே உள்ளனர். செங்கல்பட்டு அருகே போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் சார்பில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் எரித்து அழிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான தகவலை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம்.